வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால் தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தாதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் டெய்லி மார்னிங் நிஃப்டியோட லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்தினாவே உங்களுக்கு நாள் ட்ரேட் பண்ண முடியும். முடிஞ்சால் கனெக்ட் ஆகி பயன்படுத்திக்கங்க. புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிகினர்ஸ் கைடு ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதில் எல்லாமே நம்மளுடைய கோர் கான்செப்டே சொல்லியிருப்போம். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோவெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையாக புரியும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்த்துக்கங்க, உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸில் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆப்ஷன் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஒன்றும் பெரிய மூமெண்ட் இல்லை, ஆனால் இந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இது நம்மளுக்கு எப்படி பையா செல்லா ஒன்றும் தெரியாது. ஓப்பன் ஆனது ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகிருக்குது. அப்போ என்ன ஆகும், கீழே வர்றத நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கீழே மேலே போய் மறுபடியும் கீழே வந்திருக்கு. மறுபடியும் மேலே போய் கீழே மறுபடியும் மேலேயே போயிருக்கு. மேலே போனாலும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல, ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே முடிச்சிருக்கான் மார்க்கெட்டு. அப்போ இதில் எப்படி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வருது இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டையே நம்மளுக்கு ஒரு செல் பாயிண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். புட் ஆப்ஷன் இங்கே எடுக்கிறதுக்கு நம்ம பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இங்கே எப்படி எடுத்துகிட்டு புட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லெவலாக வச்சு நம்ம இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாயிண்ட் வந்திருக்கு. புட் ஆப்ஷனில் ஒரு 20 to 30 பாயிண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதுக்கு மேலே இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த லோவை உடைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே கீழே வந்து அப்படியே மேலே போயிட்டா. அதனால இதே இடத்துல நம்ம வெளியே வந்திருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ட்ரெண்டுங்கிறது பை ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்தோம். 5 மினிட்ஸில் 1 ஹவர் பற்றியெல்லாம் இதுக்கு பேசல. 5 மினிட்ஸில் பை ட்ரெண்டு. 1 ஹவர்லேயும் ஆக்சுவலாக பை ட்ரெண்டு தான். ஏன்னா இங்கே பிரேக் பண்ணி ஆல்ரெடி இதையும் பிரேக் பண்ணி ஹையை பிரேக் பண்ணி வந்திருக்கான். புரிஞ்சுங்களா? அப்போ இது பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். அப்போது நம்ம பைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். என்ன நடந்திருக்குதுன்னே புரியாமல் இருக்குது. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தூரம் கீழே போட்டு மேலே திரும்பி போயிட்டா. ஏன் மேலே போயிருக்குன்னு இந்த இடத்துல குழப்பமாக இருக்கும். இப்போ அதுக்கு தான் நம்ம ஸ்பாட்டை சப்போர்ட் வச்சுக்கோன்னு சொல்ல வர்றது. ஸ்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஸ்பாட்டை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியும். இங்கே பாருங்கள், ஸ்பாட்டில் பாருங்கள், இது 5 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். அவன் ஆல்ரெடி இங்கே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இங்கே ஒரு லெவல்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் ரிஜெக்ட் ஏரியா அப்படிங்கிறனால ஒரு லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவல்ஸுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல்ஸை சப்போர்ட் எடுத்திருக்கான். இதெல்லாம் ரிஜெக்ட் ஏரியாங்கும் போது இது ஒரு மெயின் லெவல்ஸ்னு ஆயிடுச்சு. இங்கே அவன் சப்போர்ட் எடுத்திருக்கான். இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பி போகுது அப்படிங்கும்போது கால் ஆப்ஷனுக்கு இங்கே நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்போ கால் ஆப்ஷனுக்கு நம்ம எப்படி ட்ரை பண்ணியிருக்கணும், ஏன்னா பை ட்ரெண்ட், அதனால தான் கால் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறேன். எப்படி ட்ரை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு நல்ல பேர் கேண்டில், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கீழே மேலே மறுபடியும் மேலே மூவ் பண்ணியிருக்கான். இங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்கள். கொஞ்சம் மேலே போனவன் இந்த ஹை உடைக்கல, கீழே வந்தவன் பெருசாக கீழே வர முடியல, இந்த லோ வரைக்கும் வர முடியல. அடுத்து ஒரு நல்ல புல் கேண்டில் கண்ணில் காட்டுறான். ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அடுத்த மூமெண்ட் கொடுத்துருக்கான். அப்போ இது என்ன ஆப்ஷன் இங்கே எடுத்திருப்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா 25,700 நியர்பை இருக்குது. 800 கால் எடுத்துருக்கலாம் அல்லது 750 கால் எடுத்துருக்கலாம். அதுதான் இந்த மணி இல்லைங்களா, அதுதான் மூமெண்ட் நல்லாயிருக்கும். அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் லெவலை வச்சுருக்கலாம். இப்போ ஆப்ஷனில் பார்ப்போம். 25,750 அல்லது 800 எது வேணாலும் எடுத்துருக்கலாம். நான் 750 எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்க ஆல் ஆப்ஷன் 25,750 கரெக்டு வீக், February 10 நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட் ஃபியூச்சரும் கூட லைட்டாக லோ உடைச்சிருந்தா, இவன் பாருங்க லோவையும் உடைக்க முடியல. ஃபஸ்ட்டு 5 மினிட்ல கீழே வந்த லோவை இவன் உடைக்க முடியல. அப்போ இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, அடுத்த மேலே திரும்பிடுவான்னு. இப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்தது, மறுபடியும் கீழே மறுபடியும் மேலே போயிட்டா. இங்கே பாயிண்ட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 113 115 ரூபா ரேஞ்சில் கிடச்சிருக்கும். இந்த இடம் பாருங்க 160 ரூபா, கிட்டத்தட்ட 45 பாயிண்ட்டு இந்த இடத்துல மேலே போயிருக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி எடுக்கணும் நம்ம எப்பவுமே. அப்போ தான்
இந்த ஆப்ஷனில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ எந்த எந்த கால் எடுத்துகிட்டு போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த காலை பிடிச்சிக்கங்க, அவ்வளோதான். இந்த ஸ்பாட்டில் வந்து என்ன ரேட் நியர்பை இருக்கும் அந்த கால் எடுத்துக்க 25,800 அல்லது 750 இந்த மணி கால் எடுத்திருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிருக்கும். நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால மூமெண்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வேற ரொம்ப யோசனை பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக வந்து இப்படி பிளான் பண்ணுங்க. ஸ்பாட் எங்கே இருக்குதோ அந்த ரேட்டுக்கு எடுத்துங்க. ஃபியூச்சர் ரேட்டை வந்து ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஃபியூச்சர் வந்து சார்ட்டை பார்த்து தான் ட்ரேட் பண்ண சொல்கிறேன். பட் ஸ்பாட்டை வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறது வந்து ஒன்லி சப்போர்ட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குதோ அதை தான் ஆப்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் 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 பாருங்கள். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுவதுன்னு இருக்கு ஒரு வீடியோ. அதில் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்போ எடுத்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 45 50 பாயிண்ட் 45 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு அவ்வளோ பாயிண்ட் வேணுமானா வேண்டியதில் இந்த பாடி மட்டத்துக்கு நம்ம வச்சுட்டு வெளியே வந்தால் கூட வெளியே வந்திருக்கலாம். வந்திருந்தா பார்த்து 150 155 அது இருக்கும். இந்த இடத்துல கூட நம்ம எக்ஸிட் ஆகிருக்க முடியும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ப்ராப்பரான என்ட்ரி பார்த்து எடுங்க. ஆப்ஷன்லேயே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா மார்க்கெட்டில் ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஆப்ஷன் 40 பாயிண்ட் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இதுதான் பார்க்க சொல்கிறேன். பாருங்கள், நிதானமாக வந்து முடிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.